ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 2வது நாள் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சேன். நேற்று நைட்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டையுமே வந்து மாப் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து டியூஸ்டே வந்து பிரதோஷம். அதனால் வந்து நான் நேற்றே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்துச்சி காலையில் எழுந்துச்சி ரொம்ப குளிக்க முடியல. ஸோ ரொம்ப குளிராகுது. அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கிட்டேன். வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். மற்ற நாள் வந்து உடம்புக்கு தான் குளிச்சுப்பேன். ஸோ அப்புறம் வழக்கம் போலவே மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வந்துட்டு வாசலை பெருக்கி கழுவி விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து காவி பொடி வச்சு அழகாக வந்து கோலம் போட்டு விட்டுருந்தேன். ஃப்ளவர் கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். இன்றைக்கி 2வது நாளாக வந்து நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறேன். இந்த 2 நாளுமே ரொம்ப மனசு ஹாப்பியாக ஏதோ கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. நான் நேற்று 1 டே தான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பலன் கிடச்சிச்சு. நான் கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது நேற்று வந்து எனக்கு நடந்துச்சு. நான் அந்த விஷயம் வந்து ட்ரை பண்ணி எனக்கு ரொம்பவே மனசு வந்து வெறுத்துருச்சு. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காம அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இதை நான் கண்டினியூவாக வந்து பண்ண போகிறேன். ஆனால் நான் வந்து இன்னொரு விஷயத்துக்காண்டி தான் வேண்டுதல் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் நைட் கிச்சனில் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். ஸ்டவ்வில் வந்து மாக்கோலெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5:10 ஆகிடுச்சு. இப்போ பூஜை பண்ணுறதுக்கு தேவையான ஒவ்வொரு வேலையாக தான் நான் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே அண்டு பிரதோஷம். அதனால குலதெய்வ கலச சம்பையுமே நம்ம கையோடு மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து நான் இன்றைக்கி வந்து மாற்றி வச்சுட்டேன். இதை வந்து நான் வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து மாற்றி வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த மாதிரி விசேஷம் டைம், பௌர்ணமி இந்த மாதிரி டைங்களில் வந்து நான் வந்து மாற்றிப்பேன். அடுத்து வந்து நம்ம சாமிக்கு எப்போ பூஜை பண்ணாலுமே நம்ம நெய்வேத்தியம் படைச்சி தான் சாமி வந்து வழிபடணும். ஸோ அதனால் நான் நேற்று வந்து கல்கண்டு வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து பொட்டுக்கல்லை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதையுமே மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் துளசிக்கிட்ட பூ வச்சு விளக்கு ஏற்றிட்டு அடுத்து வந்து அன்னபூர்ணிக்கிட்டையுமே வந்து கிச்சனில் வந்து பூலாம் வச்சு அவங்களுக்குமே விளக்கு ஏற்றி விட்டுருந்தேன். அடுத்து வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்காண்டி நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று போட்ட விளக்கில் தான் நான் இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்ற போகிறேன். நான் இந்த விளக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சண்டே வந்து நான் க்ளீன் பண்ணிப்பேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் வந்து விளக்கு ஏற்றிப்பேன். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 5:25 ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கரெக்ட் டைம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து இட்டேன். நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட் டயத்துக்கு வந்து விளக்கு ஏற்றுனீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி முன்னாடி காட்டி நாங்கள் வந்து சாமிக்கு வந்து அழகாக வந்து சாமி முன்னாடி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பூஜை அறையிலையுமே வந்து விளக்கேற்றி விட்டுருந்தேன். சாய்பாபாவுக்கு விளக்கேற்றிருந்தேன். அப்புறம் 2 காமாட்சி விளக்கு, எப்பயும் போல் மகாலட்சுமிக்குமே வந்து உப்பு தீபம் தான் வந்து அதை வந்து நான் ரெகுலராக வந்து ஏற்றிட்டுருக்கேன். அதை ஏற்றிட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாமே தீப தூபம்லாம் காட்டி விட்டுருந்தேன். வீடே வந்து கோயில் போல் ரொம்ப பாசிட்டிவ் வைப்போடு இருந்துச்சு. அடுத்து வந்து வெளியே போய் துளசிக்கிட்ட இருந்து கற்பூரம் காட்டி அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாமே நான் வந்து கற்பூரம் காட்டியிருந்தேன். நிலைவாசலுக்குமே வந்து நான் வந்து கற்பூரம் காட்டி விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் இப்படி தான் வந்து 2வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நிறைவு பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு காஃபி தான் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்கில் வந்து நான் பார்க்குறேன். பாய்.